ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ராகி களி செய்ய போறோம். இது பாரம்பரியமான உணவு. இது ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கடையில தான்ப்பா மாவு வாங்கியிருக்கேன், ராகி மாவு வாங்கியிருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம ராகி களி கிண்ட போறோம். இப்போ இதில் வந்து 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிடுவோம். 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கிறோம், ஒரு சட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த கப்பில் தான் நம்ம 1 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம், சேம் அளவு. இப்போ அதே கப்புலையே நம்ம 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ ராகி களிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூனு மாவு போட்டுக்கிடுவோம்ப்பா. அப்படியே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும், லைட்டாக மூடி போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கிற நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இதை மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் போட்டுக்குவோம். இது சப்பாத்தி கட்டை வச்சு இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக கலக்கி விட்டுக்குருவோம். அப்படியே எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு, உங்களுக்கு கட்டை சரி வருதுன்னா இந்த கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா கரண்டி நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும்ப்பா. நல்லா பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சி இப்படி கிண்டணும், கட்டி விடாமல் நல்லா கிண்டணும். நல்லா கிண்டணும்ப்பா. மாவு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கிண்டணும். கிண்டி நல்லா மாவு வந்து உங்களுக்கு திரண்டு வரணும். இப்படி தண்ணி தொட்டிட்டு இதை அழிச்சு விட்ருங்க. நம்மகிட்ட வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா ஃபுல் ஸ்லோவில் வச்சு நம்ம இதை வந்து கொஞ்சம் வேக விடுவோம். நல்லா செட் ஆகி வெந்துடும். இப்போ நம்ம 2 நிமிஷம் அடுப்பில் நல்லா ஸ்லோவில் வச்சுருந்தோம்ப்பா. நல்லா தம்மாகி வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இப்படி தொட்டு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம திருப்பியும் நல்லா அவ்வளோதான்ப்பா, ரெடி. இப்போ வந்து இது வந்து ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ராகி களி நம்ம கிண்டி வச்சுருக்கோம். அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம முருங்கைக்கீரை பருப்பு கிரேவி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போப்பா நான் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. இது செக்கெண்ணெய். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த வெள்ளைப்பூடில் ஒரு 3 பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். இதை வதக்கிக்கிடுவோம். சின்ன வெங்காயம்ப்பா நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 7 பீஸு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகா சின்னதாக 2 கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதை ஒரு வதக்கிடுவோம். இப்போ வெங்காயோட லைட்டாக பச்சை வர போகிற அளவுக்கு வதக்கிடுவோம்ப்பா. ரொம்ப வதக்கக்கூடாது, வெங்காயோடைய சத்து போயிடும். இப்போப்பா முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அம்மா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற
முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. வாஷ் பண்ணி இப்போ போட்டுக்கிட்டோம். இப்போ இதை ஒரு வதக்கிடுவோம். ஒரு பிடி போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக வதக்கிக்கிட்டோம். அம்மா வந்துப்பா துவரம் பருப்பை ஒரு 4 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை இதில் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம்ப்பா. எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணுவோம். முருங்கைக்கீரை கொஞ்சம் லைட்டாக வேகணும்ப்பா. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கோம்ப்பா. ஸ்லோவில் வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ களி வந்து நல்லா ஆறிடுச்சுப்பா. நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தொட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ நம்ம நல்லெண்ணெயை கொஞ்சம் லைட்டாக கையில் வந்து ஒட்டுது உங்களுக்கு. அதில் லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் கையில் அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி அம்மா அதை செஞ்சுருக்கேன். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு வேணா லைட்டாக தண்ணியை லைட்டாக தொட்டுக்குடுவோம். தொட்டு பண்ணிட்டு இதை எடுத்துருவோம். முருங்கைக்கீரையில் கிரேவி செஞ்சுருக்கோம் பருப்பு போட்டு. அதே மாதிரி ராகி களி கிண்டிட்டோம். அம்மா வந்து மோர் அடிச்சு வச்சுருக்கேன்ப்பா. தயிரை ஊற்றி தண்ணி ஊற்றி மோர் அடிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு கிளாஸ். நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் வாங்கிக்கோங்க. வெள்ளரிக்காய் வாங்கினா இப்போ எனக்கு அம்மாவுக்கு வந்து வெளியே போகல, அதனால் வெள்ளரிக்காய் வாங்கலை. நீங்கள் வெள்ளரிக்காய் வாங்கி நல்லா தோலை சீவிட்டு நல்லா ஸ்லைஸாக வச்சு அதையும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. களி கிண்டி வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக நல்லா இருக்கு. பருப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது இந்த கீரைக்கு, இந்த முருங்கைக்கீரையுடைய இதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கேப்பை வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்து தண்ணி மட்டும் கரெக்டாக வைக்கணும். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி அப்படியே அந்த சூட்டோட நல்லா தண்ணி கொதிக்கும் போது நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விட்டு கட்டி உருவாமல் நல்லா வெந்துடும். ரொம்ப சாஃப்டாக. இது வந்து நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த கீரைக்கும் இந்த களிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கூட வந்து நீங்கள் 1 கப்பு நல்லா தயிர் குடிச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. அதனால உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கப்பா. அம்மா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.